சுவாமி சரியா கேட்கல சுவாமி, வாய்ஸே கேட்கல எங்களுக்குலாம். வாய்ஸ் கேட்கல சுவாமி. நமஸ்காரம் சுவாமி. அடியந்தாசன். வணக்கம். நமஸ்காரம் சுவாமி. இப்ப கேக்குறதா? கேக்குறது சுவாமி. சுவாமி இப்போ அது கேட்கும். போன கிளாஸ் சந்தேகம் தான் சொல்லுவோம். லாஸ்ட்ல சொன்னீங்களா சுவாமி, அது சொல்லுங்க சுவாமி. ஸ்தூலகா பிளஸ் சாதிச்ச இல்லையா, ரெண்டும் அப்ப எழுதணும் இல்லையா? அப்போ பிம்பக ஸ்தூலம் அதுவும் அந்த பிம்பௌஷ்டகா பிம்பௌஷ்டகாவும் ரெண்டும் தானே சுவாமி? அதுக்கு ஆமா, ரெண்டு தான் எழுதணும். ரெண்டு அவர்ணாந்தாத்து சொல்றேன். அவர்ணாந்தாத்து ஓது சப்தே ஓஷ்ட சப்தே ச பரே பரரூபம் விகல்பேன பவதி சமாச ஏவ சமாசே ஏவ. அவர்ணாத்துன அகாராத்து, அகாரத்தை காட்டிலும் ஓத்து சப்தம், ஓத்த சப்தம் பூனைன்னு அர்த்தம், ஓஷ்ட சப்தம் ஓஷ்டனா உதடுன்னு அர்த்தம். இது ரெண்டு சப்தமும் பரமா இருக்கச்சு பரரூபம், பரரூபமானது விகல்பேன வருது. விகல்பேன பவதி அது எப்போ? சமாசத்துல மாத்திரம். சமாசம் இல்லைன்னா நிச்சயம் வர போறது. சமாசத்துல மாத்திரம் விகல்பேன வருது அப்படின்னு சொல்லியிருக்கோம். தெரியும் எங்களுக்கு. சமாசம்ன்றது நம்மளே ரெண்டு பதம் ஒன்னாவே இருந்தா சமாசம். இப்போ ராமஹ அப்படிங்கலாம் அப்படின்னு ராமஹன் விசர்க்கத்துக்கு ரேப்ப அப்படியே செய்யறோம், ராமரஸ்தி அப்படின்னு செய்யறோம். ராமர் இதுதான் மாறும். அப்படி அந்த விசர்க்க அந்த பதத்தோட இருந்தா, நம்ம சப்தம் சொல்றோம்ல ராமஹா நமோ ராமஹான்னு சொல்றோமே, அந்த பதத்தோட இருந்தால் அது சமாசம். அந்த விபக்தியோட இருந்து சமாசம் சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா சந்தி. அந்த விபக்திலாம் போயிட்டு ஒரு சப்தம் மாத்திரம் சேர்ந்தால் உதாரணத்துக்கு ராஜபுருஷகான்னு இருக்கு. ராஜபுருஷகான முதல்ல சமாசத்துக்கு முதல்ல ஆரம்பிச்சுன்னா அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். ராஜபுருஷகான ராஜாவுடைய வேலைக்காரன் அர்த்தம். இப்போ ராஜபுருஷகான ராஜாவுடைய வேலைக்காரன். அப்புறம் இதன் அர்த்தம் என்ன சொல்ற? ராஜபுருஷகான அர்த்தம் சொல்றான்டா ராஜாவினுடைய சக்தி விபக்தி வேற்றுமை, ஆறாவது வேற்றுமை சொல்லணும். ராஜாவினுடைய புருஷா வேலைக்காரன் அர்த்தம். இப்போ ராஜாவுடைய வேலைக்காரன் சொல்றோம். இப்போ ராஜாவுடைய வேலைக்காரன் எப்படி மாறிடுச்சு? ராஜபிரதான் ஆயிடுச்சு. ஏன்னா என்ன சப்தம்? ராஜன் சப்தம். இந்த ரெண்டு சப்தம் இருப்பாங்க. இந்த ராஜன் சப்தத்தினால நச்சு வேற்றுமை நச்சுல ஒரு அந்த யோசனை சொன்னா அது நெசு பற்றி அது மேல வைக்கிறோம் இருக்கு. இந்த புருஷா எப்படி இருக்கு? புருஷா கத்தூரா புருஷான்னு ஆரம்பிச்சு ராஜன்னு நெசுதா ராஜ்யான்னு ஆரம்பிச்சு. இப்போ ராஜ்யா புருஷா தனித்தனி பதமா இருக்கிறது. இப்ப ரெண்டு பேரும் இப்போ இந்த விஷயம் என்ன இருக்கு? இப்பா மாறி இருக்கு. அவ்வளவுதான். சந்தியில ராஜ்ய புருஷா அப்படின்னு மாறி இருக்கு. அப்போ இந்த விசர்க்கமானது போல அப்படியே ஜாயிண்ட் ஆயிருக்கு. ஜாயிண்ட் ஆயினா அது சந்தி, சமாசம் கிடையாது. ஏன்னா அந்த விபக்திலாம் போல அப்படியே இருக்கு, அப்படியே ஜாயிண்ட் ஆயிடுச்சு, சேர்ந்து போயிடுச்சு. அப்படி சேர்ந்தால் அது சந்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ
ராஜா ராஜஞத்து புருஷத்தோடு இருக்க ராஜஞத்து புருஷத்து சூவும் போயிடும். அப்ப ராஜன்னு புருஷ இதெல்லாம் வந்து ஆணாவுக்கு பாருங்க. இது புருஷ பத்தி தொலைச்சிட்டு ஒன்னா ஜாயிண்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த பிரத்யேக தொலைச்சி ரெண்டும் ஒன்னா ஜாயிண்ட் ஆனதுனால இது புது பதம். இது புது படம். ஏன்னா இது ரெண்டு சேர்ந்து ஒன்னா ஆயிடுச்சு, ஒரே பதம் ஆயிடுச்சு. இது எப்படி இருக்கு? இது தனித்தனி பதம் தான், சேர்ந்து இருக்கு அவ்வளவுதான், ஒன்னொன்னு ஒட்டின்னு இருக்கு அவ்வளவுதான். இது சந்தி, இது சமாசம். அதான் நான் சொன்ன உதாரணமா சொல்லலாம். லவ்வர்ஸுக்கும் ஒரு ஃபேமிலிக்கும் இருக்க வித்தியாசம். லவ்வர்ஸ் ரெண்டும் சேர்ந்து வைப்பான். ஒரு பீச்சு போறேன்னா சேர்ந்து இருக்கிறது அவ தனித்தனியாகவும் பிரிச்சு சொல்லலாம், சேர்ந்துட்டு உட்காந்துருக்கலாம், அவ்வளவுதான். அது என்னது, ரெண்டு பேரும் தனித்தனி தான், ஒரே குடும்பம், ஃபேமிலி ஆகாது அது. ஆனா சந்தைன்றது ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கு. ரெண்டு பேரும் அவன் குடும்பத்தை விட்டு இவ குடும்பத்தை சேர்த்து ஒன்னா சேர்ந்து அப்படியே ஒரு ஃபேமிலி ஆயிடுறது. அப்போ இவ ரெண்டு பேரும் சேர்த்து ஒன்னா ஆயிடும், ஒரே சத்தம் ஆயிடும். ரெண்டு சத்தம் கிடையாது, இது ரெண்டு சத்தம். எத்தனை ராஜபுருஷா எத்தனை சத்தம்னா ரெண்டு சத்தம்னு சொல்லணும். ராஜபுருஷ அப்படின்றது ஒரே பதம், ரெண்டு பதம், இது ஒரு பதம். அப்போ ஒரே பதம் பிரத்யேகங்களை தொலைச்சிட்டு ஒன்னா ஜாயிண்ட் ஆயிடுச்சுன்னா அது சமாசம். ஓகேவா? ஓகே சார். இப்ப சீதாபதின்ற சொன்னி சீதாபதின்றது சீதா அப்படின்னு அர்த்தம் சீதாவோட பதி. சீதாவுடைய கணவன், கணவன் அர்த்தம் தலைவன். இப்போ சீதாயாக பதிகி, சீதா சப்தனுடைய சக்தி சீதாயாக பதிகி கணவன் அப்படின்னா சாயப்படி சொன்ன சீதாயாக பதின்னு சொன்னா தப்பு கிடையாது. நம்ம என்ன ஆசைப்படுறோம், ரெண்டு பதமா சொல்லாம ரெண்டு ஒன்னா சேர்த்து சீதாபதினு சொல்றோம். அப்போ சீதாயாக பதின்றது தனித்தனி பதம், சீதாபதின்றது ரெண்டு பதம் அந்த எக்ஸ்பிரஸ்ல தொலைச்சு சீதாபதி ஒரே பதம் ஆக்கிட்டோம். இது சமாசம், இது காம்பவுண்ட் வேர்டு. காம்பவுண்ட் வேர்டு ராமனை குறிக்கிறதுனால அது ஒரே பதம். நிறைய சத்தங்களை ஒரே சத்தமா ஆக்கிட்டா, ரெண்டு சத்தம் சேர்த்து ஒரே சத்தம் ஆக்கிட்டா அது சமாசம். சரி சார். தனித்தனி பதமாகும் சேர்த்து அப்படியே சேர்ந்ததுன்னா சந்தி. ஓகே சார். சந்தேகம் இருக்கா? சொல்லிடுங்க சுவாமி. அதனால சமாசம்ன்றது சமாசத்தை மாத்திரம் தான் அப்படின்னு சொன்னதுனால ஸ்தூல பிளஸ் ஓது. ஸ்தூலன்னா நல்லா பருத்து இருக்கான்னு அர்த்தம், குண்டா இருக்கான்னு அர்த்தம், ஸ்தூலமா இருக்குதுன்னு அர்த்தம். ஓட்டுனா பூனைன்னு அர்த்தம். ஸ்தூலமான பூனை. ஸ்தூலஹா ஓதுகு அப்படி சொல்லலாம். ஆனா தெரிஞ்சா ஸ்தூல ஓத்துகுன்னு சமாசமா ஆயிடுச்சு, ஒரே பதமா ஆயிடுச்சு. அப்போ ஸ்தூல ஓது அப்படின்றது ஆக்கு ஓக்கு சேர்த்து என்ன நியாயமா இங்க வரணும், விருத்தி தான் வரணும், விருத்தி சந்தி தான் இங்க வரணும். ஆனால் அதை தடுத்துட்டு சூழல்ல அகாராந்தமான சத்தா முடிச்சு பக்கத்துல அந்த ஓட்டு சத்தம் இருந்தா பரலூபமானது வருது அப்படின்னு சொல்லி, பரலூபமான விகல்பன வருது அப்படின்னு பக்கத்துல சூழ இன்னும் போகுது போகத்தான் சூடோ அதே ரூபம். விகல்பன விகல்பன வருது சொல்லிட்டோம். அது பட்சத்துல பரலூபம் வரப்போகுது. வரலன்னா அதே சொத்தகா இருக்கான விருத்தி சந்தி வந்து ஸ்தூல ஓத்து. இது இதான் வரணும். ஆனா விகல்பன பரலூபம் வச்சுக்கிறேன். அதனால பரலூபம் வர பட்சத்துல ஸ்தூல ஓத்துகு, வரா பட்சத்துல ஸ்தூல ஓத்துகு. இப்போ ஸ்தூலஸ்தாசோ ஓத்துஷ்ட, ஸ்தூலமாகவும் பூனையாகவும் இருக்குன்னு அர்த்தம். நல்ல குண்டா இருக்க பூனைன்னு அர்த்தம். அப்ப இது ரெண்டு பதத்தை என்ன பண்ணிட்டா ஒரே பதமா சேர்த்துட்டான். அப்ப இது சமாசம்.
சமாசத்துல வரும். இப்ப ஸ்தூலகா ஓத்துக்கு தனியா சொன்னா அப்ப நமக்கு ஒன்றும் பரவாயில்ல. தனியா சொல்ற இடத்துல ஸ்தூலகான்னு கொஞ்சம் ஸ்தூல ஓட்டு வேற எதுவும் சமாச சந்தி வந்தா சந்தி வந்தா சாதாரணமா மாறும். இதுவா வந்ததுன்னா சமாசமா இருந்தா பரலோகமா வரப்போகுது. ஓகேவா? ஓகே சுவாமி. அதே பிம்பக மாதிரி ஓஷ்ட பிம்ப ஓஷ்ட பிம்ப பலம் சொல்றேன். இதான் கோவை பலம் அர்த்தம். இது சகப்பிரதக்கல ஓஷ்டகனா உதடு. பிம்ப ஓஷ்டகா அப்படின்னு சொல்லலாம். இங்க சமாசம் என்ன? உண்மை வரலையா சுவாமி? ஸ்கிரீனும் வரல, வரல. பிம்ப இவ ஓஷ்டகா. பிம்ப பழத்தை போல உதடு பிம்போஷ்டகா. சிவத்த உதடு சிகப்பு உதடு தனித்தனியா சொல்லலாம். சிகப்பு உதடு சிகப்பு உதடுன்னு சொல்றோம்ல. சிகப்பு உதடுன்றது ஒரே பதம் ஆயிடும். அதே மாதிரி பிம்ப இவ ஓஷ்டகா. பிம்பத்தை போல அந்த பிம்ப பழத்தை போல உதடு அப்படின்னு சொல்லிட்டு அது ரெண்டு பிம்பம் ஓஷ்ட அது ரெண்டு சொல்ல சேர்த்து என்ன ஆயிடுது? நியாயமா அவங்க வரணும், வரணும். ஆனால் இது விகல்பான வராத பட்சத்துல சொத்தகா அதுக்கே என்ன இருக்குமோ வந்து இன்பம். ரெண்டுமே கரெக்ட் தான், தப்பு இல்லை. ஆனா விகல்பன சமாசத்துல விகல்பனை விதிக்கிறதுனால ரெண்டு பட்சமும் உண்டுன்றத தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். ஒன்றுதான் ரைட்டு ஒன்று தப்புன்னு அர்த்தம் கிடையாது. ரெண்டுமே கரெக்ட் தான். பிம்போஷ்டகான்னு சொன்னா பிம்போஷ்டகானும் சொல்லலாம். ஓகேவா? விகல்பமா வர்றது எல்லாமே அப்படித்தான். முக்கால்வாசி என்ன இருக்கும், அது விகல்பம் வருது ஏன்னா ஒரு ரிஷிகளுடைய இதுவா இருக்கும், அவ மதத்துல இருக்கும். இன்னொன்னு சுத்தகா பாலனி மதமா இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம் தவிர அதான் தப்பு. ஏன்னா நம்ம என்ன மதம் உனக்கு தெரியாது. அதனால நம்ம எல்லா மதத்தையும் அனுமதிச்சிருக்கலாம். அதனால இந்த மத பிரகாரம் சொன்னாலும் தப்பு இல்லை, இந்த மதம் சொன்னாலும் தப்பு கிடையாது. அதனால எதுவுமே கரெக்டான விகல்பம் வர இடத்துல ரெண்டு ரூபமே கரெக்ட் தான். ஓகேவா? சில 4 ரூபங்கள்லாம் வரும். சுத்தி பாஷையான்ற இடத்துல 4 ரூபம். சில இடத்துல ஒரு இடத்துல ஒரு ரூபம் 108 ரூபம் சொல்லிருக்கேன். அது பின்னாடி எல்லாம் பாடத்து வரும். அதெல்லாம் இருக்கு. அதனால 108 ரூபம் 108 தான், தப்பு கிடையாது. அதே மாதிரி இப்ப பிம்போஷ்டகான்னு சொன்னாலும் கரெக்ட் தான், பிம்பௌஷ்டகான்னு சொன்னாலும் கரெக்ட் தான். ஓகேவா? சந்தேகம் இருக்கா? போலாம் மேல போலாம் சுவாமி. சொல்றேன். அகாராத் அகாராந்தாத் ஆகாராந்தாத் வா சப்தாத் ஓம் இதி பரே ஓகாரः ஆன் இதி பரேஷு ஓகாரः வா पूर्वपरयोः स्थाने एकादेशः भवति. வாய்ஸ் கிளியரா இல்ல சுவாமி, கட் ஆகுது. ஓமோ ஓம் இல்ல ஆன் பரமா இருந்தால்
அகாராத்துனா அந்தமாவுடைய அர்த்தம். ஆகாராந்தாத்துனா ஆகாராத்தை அந்தமாவுடைய சப்தத்தை காட்டிலும் ஓம் ஓம்ன்ற பிரணவாகாரம் மந்திரமாக பிரணவமானது பரன்னா பரமா இருக்கும் பொழுது ஓகாரமானது வருது. அதே மாதிரி பக்கத்துல ஆங் பரமா இருக்கும் பொழுது ஆங்கிறதுனா உபசர்க்கம் இது. உபசர்க்கம் அப்போ தாங்கிற உபசர்க்க பரமா இருக்கும் பொழுது இந்த பிராக்கெட்ல கொடுத்துருக்கா. அது நான் உங்களுக்கு அந்த உதாரணம் சொல்லச்சே உங்களுக்கு அர்த்தம். அதை ஆங் எப்படி வருதுன்றத கொடுத்துருக்காங்க. ஏகாரம் எப்படி வருதுன்றத கூட கொடுத்துருக்காரு. இந்த ஈ சேர்ந்தா ஏவா போறது, ஈ சேர்ந்து ஏவா போறது, ஊ சேர்ந்து ஓவா போறது. அதுக்கோசம் அந்த ஓ கொடுத்துருக்கேன். நம்ம அந்த உதாரணம் சொல்லச்சே அது புரியும். ஆங் பரமா இருக்கும் பொழுது ஓகாரக பூரப்பரையோ ஸ்தானி பூர்வம் பரம் இந்த ரெண்டு எழுத்துக்கும் சேர்த்து ஓ சேர்த்து ஓவை வரப்போறது, ஆங் சேர்த்து என்ன ஏகாரம் ஓகாரம் வரப்போறது. அது அதுக்கேற்ற வரப்போறது. பூரப்பரையோ ஸ்தானி ஏகாதேசம். இதுவும் ரெண்டுக்கும் சேர்த்து ஏகாதேசம். ஏகாதேசம் ரெண்டு ஸ்தானம். போயிடும், இந்த ஓம் போயிடும். ரெண்டுக்கும் சேர்த்து ஓவே வரும். அதே மாதிரி போயிடும், ஆங் போயிட்டு அதனுடைய இடத்துல இருந்தா ஏகாலமானது வரப்போறதுன்றதுக்கு பூரப்பிரயோகத்தானே ஏகாதேகா. இதுக்கு உதாரணம் சொல்றேன் பாருங்க. சிவாய ஓம் நமஹ. இப்போ சிவாய சத்தம். இந்த சத்தம் இருக்க அர்த்தம் என்ன? சிவாய சத்தம். அது ராமாய கிருஷ்ணாய கோவிந்தாய முகுந்தாய மாதிரி சிவாய சிவசப்தத்துடைய சதுர்த்தி ஏகவச்சனம் சிவாய. அப்போ முடிகிறது சத்தம். பக்கத்துல இருக்கு ஓம் அது இருக்கு. அப்போ ஓம் பரமா இருக்கிறது ரெண்டுத்துக்கு சேர்த்து அவன் ஓத எடுத்துட்டு இருக்கா. ஓம் ஊதே ஓ. அப்புறம் ஓம் இம்மு சேர்த்து ஓம்னு ஆரம்பிடுது. அதனால ஓவே கொடுத்துருக்கா. ஓம் பிரணவாக்காரம். அந்த ஓம்ன்றது இம் அதான் மூணு சேர்ந்தா ஊ சேர்ந்து ஓவாயிடும். இம்மு சேர்த்து ஓம் ஆயிடும். அதனால ஓம்னு உதாரணம் புரியுது போது கொடுத்துருக்கா. நம்ம ஓம்னே வச்சுக்கலாம். ஏன்னா சூத்திர பிரகாரம் ஓம் சேர்த்தா ஓம் சொல்லிருக்கு. ஏன்னா ஓமுக்கு தான் சொல்லிருக்கு பரரூபம். அதனால ஓமே கூட வச்சுக்கலாம். சிவாய ஓம் 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 போயிட்டு ஓம் பரரூபமான ஓமே வந்துச்சுன்னா சிவாயோ நம. சிவாய ஓம் நமஹ. இங்க ஓ இருக்கிறதுனால சிவாயோ நமஹ அப்படின்னு நம்ம நினைச்சு போறோம். விருத்தி வந்தால் அவ் வரும் நினைச்சிட்டு அவ் கிடையாது. இங்க ஓம் பரமா இருந்தால் பரரூபம் தான் வரும். அப்போ சிவாயோ நமஹ அப்படின்னு எழுதணும். சிவாயோ நமஹ. ஓ சேர்த்து ஓவே வந்திருக்கும். இருக்காதுன்னா இதனுடைய எக்ஸாம்பிள் சொல்லுங்க சுவாமி. அப்படியே வந்தாலும் ஒன்னும் இருக்கும். சிவாய ஓம் நமஹ. சிவாய சிவ குறித்து ஓம் நமஹ. ஓம்ன்ற வணக்கம். ஓம் இது வதத்தி. கஹானா எவன், கானா எவன். கா சப்தம் காக்கே காஹா கிம் சப்தத்துடைய ஸ்ரீலிங்கத்துல பிரதமா ஏகவச்சனம் கா. அப்ப கார்ல என்ன முடியும் சப்தம் முடியாது. அப்ப ஓம் 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 ஓம்
இதி ரெண்டு சேர்ந்தா இருக்குங்களா ஓ சந்தி ஆயிருக்கு ஓ இன்னும் கட்டி மீட்டின்னு ஆயிருக்கு இது சந்தி ஏன்னா தனி இன்னும் தனியா இருக்கு இது சத்தம் அப்படியே மாறவே இல்லை அப்படியே ஜாயிண்ட் ஆயிருக்கு அப்ப இது சந்தி ஓகேவா ஓம் இதி ஓம் இதி அப்படி இருக்கு அப்போ ஆ ஓம் சேர்த்து ஓவே வந்துருக்கு அப்போ இது ஓம் அதுக்கு ஓமிக்கு கா ஓம் இது வதத்தி எவர் ஓம்னு சொன்னா அப்படின்னு அர்த்தம் இந்த காது ஆகாரம்னு அர்த்தம் ஆ இருக்கு பக்கத்துல ஓ இருக்கு அந்த ஆ ஓக்கு சேர்த்து ஓவே பரலோகமான ஏன்னா ஆ ஓ சேர்த்து அவு வரலாம் இங்க ஆ ஓ சேர்த்து அவு வரலாம் அது அடுத்தது என்ன ஆயிடுது ஓமே வந்துடுது ஓம் இது வதத்தி அப்படின்னு ரூபமானது ஆறுது ஓகேவா கா ஓம் இது வதத்தி கால இக்கு பிளஸ் ஓ தான் ஓ இக்கு பிளஸ் ஆ பிளஸ் ஓம் கா ஓ சேர்த்து ஓவே வந்துருக்கு அதான் இக்கு ஓ இது வதத்தி ஓம் இது வதத்தின்னு ரூபம் கொடுத்துருக்காங்க ஓ ஆக்கும் ஓக்கும் சேர்த்து ஓவே வந்திருக்கு பரரூபம் ஓமுக்கு இது உதாரணம் சிவாய ஓம் நமஹ ஆ ஓம் பரமார்க்கத்தை உதாரணம் சிவாய ஓம் நமஹ ஆ ஓம் பக்கத்தோட உதாரணம் கா ஓம் இது வதத்தின்றது ஆகாரத்து பதிலாக ஓம் பரமார்க்கத்தை பரரூபம் வந்திருக்கிறது ஓகேவா இதுல சந்தேகம் இருக்கா ஓகேவா ஓகே சார் ஆங் உபசர்க்கம் பரமார்க்கத்தை உதாரணம் காட்டுறேன் நகாரம் ஆங் பரமார்க்கத்தை ஏகாரமோ ஓகாரமோ காட்டுறேன் பாருங்க ரூபம் என்ன வருது சிவ ஏகின்னு ஆக போடுது இப்ப இந்த ஏகி பாருங்க ஏகின்னு வான்னு அர்த்தம் கூப்பிடுறது சிவா வா இன்னும் சம்போதனம் பண்றது சம்போதனம்னு தெரியல சம்போதனம் தெரியுமா அபிமுகீகரணம் சம்போதனம் நம்மளை பார்க்காத இருக்கிறத நம்ம பார்க்கும்படி செய்யணும் அப்போ ஏகி இங்க வான்னு சிவனை கூப்பிடுறா அப்போ இஹி தாத்து இஹி தாத்து இஹின் ரூபம் இந்த இஹி தாத்து இருக்க அதுக்கு ஆங் உபசர்க்கம் வரும் நம்ம உபசர்க்கம் பார்த்தாலும் அது ஆங்னு ஒரு உபசர்க்கம் இருக்கு பாருங்க ஆங் வரும் அது நகாரம் போயிடும் இது ஆதா இருக்கும் ஆ இஹி தான் ஆகும் உபசர்க்கத்துல நகாரம் போயிடும் ஆ இஹி ஆ இஹி அந்த ஆ அப்படின்னு ஓகேவா ஏகி எப்படியாச்சு ஆங் உபசர்க்கம் நிகிதாத்துல இகாரம் ஆவும் ஈயும் சேர்த்து ஏ இருக்கு இப்ப ஏகி அப்படிதுக்குள்ள என்ன இருக்கு நிகிதாத்துல ஈயும் இருக்கு ஆங் உபசர்க்கத்துடைய ஆவும் இருக்கு ரெண்டும் சேர்த்து என்னவா இருக்கு ஏவா இருக்கு ஒரு பையன் அந்த பையனுடைய கிட்ட யாரு இருக்கு அவன் அப்பாவுடைய குணமும் இருக்கும் அம்மாவுடைய குணமும் இருக்கும் அதே மாதிரி ஆ இஹி இந்த ஆங் உபசர்க்கம் நிகிதாத்துல இருக்க இகாரம் ஆங் உபசர்க்க ஆகாரம் சேர்த்து என்ன வந்துருக்கு ஏ வந்துருக்கு பரவ ஏகாதேசம் ரெண்டுக்கும் சேர்த்து ஏகாதேசம் அப்போ ஏகாதேசம் என்ன வச்சுக்கலாம் ஆவாவும் இருக்கும் ஆவும் இருக்கு அதுக்குள்ள ஈயும் இருக்கு ஓகேவா புரியுதா திருப்பி ஒரு வாட்டி சொல்லுங்க சுவாமி ஆ ஈயா ஆமா சிவா பிளஸ் ஆ பிளஸ் இ
உபசர்க்கம் தாத்து மேல வரும் சொல்லிருக்கோமா நம்ம அந்த பிராதிகளை உபசர்க்கம் தாத்து மேல வரும் சொல்லிருக்கோம். சொல்லிருக்கோம்ல ஆம் உபசர்க்கம் ஒண்ணு இருக்கு நம்ம பார்த்தோமே. ஆம் அதி அபி அப்படின்னு பார்த்தோம். வி ஆம் அப்படின்னு இருக்கு. அந்த ஆங் உபசர்க்கம் அப்ப அந்த நக்காரம் போயிடும். ஆங்க நக்காரம் வந்து போயிடும். ஆதான் மீதி இருக்கும். அப்படின்னு இருக்கும். என்ன ஆயிடும்? குணம் குணம் ஏகி ரூபம் ஆயிடும். அப்போ அப்படின்ற இடத்துல கட்டி வச்சுன்னா இருக்கு. ஏபில ஆங்க இருக்கா இல்லையா? அவர் நடத்துவார். இந்த ஆர் ஏ இருக்க ஏக்குள்ள ஆமும் இருக்கு ஈயும் இருக்கு. ஓகேவா? ஆவும் இருக்கு. வச்சுக்கோ ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சர் தமிழும் எடுப்பான் இங்கிலீஷும் எடுப்பான்னு வச்சுப்போம். ரெண்டுமே இந்த டீச்சர் எடுப்பாங்கன்னா தமிழ் டீச்சரா இங்கிலீஷ் டீச்சரா? தமிழ் டீச்சராகவும் வச்சுக்கலாம் இங்கிலீஷ் டீச்சராகவும் வச்சுக்கலாம். இப்போ ஏக்குள்ள தமிழ் ஆவும் இருக்கு ஆங்க உபசர்க்கமும் இருக்கு இங்கிலீஷ் அந்த போர்ஷனும் நடக்கிறதுனால இப்போ இது ஆவாப்ப நம்ம தமிழ் டீச்சரும் கூட சொல்லலாம்ல, தப்பு இல்லையே. அதனால இந்த ஏவை நம்ம தமிழ் டீச்சராகவும் வச்சுக்கிறதுனால இப்ப தமிழ் ஆம் பரமா இருக்கிறது மறுரூபம் சொன்னதுனால இப்ப ஏக்கு மட்டும் ஆம் இருக்கிறதுனால இந்த ஏவை நம்ம என்ன வச்சுக்கிறோம்? ஆங்கிற உபசர்க்கமா வச்சுக்கிறோம். அப்போ இந்த ஆங்க உபசர்க்கமா வச்சுட்டு நியாயமா அவன் ஆச்சாரியர் விருத்தியானது வரணும். தீபைகி ஏக்கும் ஆக்கும் சேர்த்து ஐயானது வரணும், விருத்தி செஞ்சு வரணும். ஆனால் ஏக்குள்ள ஆங்கு இருக்கிறதுனால அவன் நாட்டு ஆங்கு பரமா இருக்கிறது பரவமானது வரும். ஏன்னா ஆவ காட்டிலும் ஆங் உபசர்க்கம் இருக்கிறதுனால ஏன்றதுக்குள்ள என்ன இருக்கு? ஆங் உபசர்க்கம் இருக்கிறதுனால பக்கத்துல உபசர்க்கம் ஆங் இருக்கிறதுனால உபசர்க்கம் பரமா ஆங் இருக்கு. அதனால இது ரெண்டுத்துக்கும் சேர்த்துனா ஆயிடும் ஏவே வந்துடும். அப்ப சிவ சிவு சிவேகி அப்படின்னு உதாரணம். சிவ ஆ இஹி. இப்ப பாருங்க புக்ல இருக்கிறது சிவ ஏகி ஆ இஹிதான் ஏகி ஆச்சு. ஆ இஹி இருக்கு. இப்போ ஆ இஹி ஏகி குணசந்தி சிவ ஏகி நானாவுக்கு அத்த இந்த இடத்துல ஏகாரே ஆங்கமப்பி அஸ்தி விபாவனீயம்னா இதுக்குள்ள என்ன இருக்கணும்? நம்ம ஆங்க இருக்கிறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். விபாவனீயம்னா பிரிச்சு பார்த்துக்கணும். ஏக்குள்ள என்ன இருக்கு? ரெண்டு எழுத்துக்கு ஆவும் ஈவத்துக்கு பதிலாக ஏ வந்து இருக்கு. அதனால இந்த ஏக்குள்ள ஆவும் ஆங் உபசர்க்கம் இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுட்டு ஆங் பரமா இருக்கு. அதனால சிவ ஆகு ஏன்றது இப்ப ஆங் பரமா இருக்கிறதுனால ஏக்கும் சேர்த்து பரரூபமே வந்துடுது, ஏவே வந்துடுது. அப்போ சிவு ஏ பி சிவேஹி சந்தேகம் கேளுங்க. கொஞ்சம் மியூட் பண்ணிடுங்க. எல்லாம் நடுநடுல வாய்ஸ் கேக்குறது மியூட் பண்ணிடுங்க. என்ன நடக்குதுன்னு கொடுக்க இது பண்ணாதீங்க. சந்தேகம் போன் இது பண்ணிட்டு கேளுங்க. மியூட் பண்ணிட்டு அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. இந்த இது காமன் ரூல்ஸ். ஏகாதேன்னு சொல்றோம்ல, ரெண்டு ஸ்தானத்துக்கு வர ஒரு ஆதேசங்கள் எங்கெங்க இருக்கோ அந்த ரெண்டு இடத்துடைய வர ஆதேசங்கள் எல்லாமே வந்த ஆதேசத்தை எதுவா வேணா வச்சுக்கலாம். உதாரணம் இப்போ பதிலாக ஒரு ஆதேசம் ஏகா ஆதேசா ஒரு ஆதேசமாக வந்திருக்கு. இப்போ ஒரு ஆதேசம் ரெண்டு ஸ்தானத்துக்கு வந்ததுனால
நம்ம இதனுடைய ஆவாவும் வச்சுக்கலாம், ஈயாவும் வச்சுக்கலாம். அது வச்சுக்கணும். நம்ம ஆவாவும் வச்சுக்கலாம், அதை ரெண்டு தான் வச்சுக்க முடியாது. ஆ வச்சுட்டு ஆ ஏதாவது காரியம் இருந்தா பண்ணலாம். ஈ ஈயா வச்சுட்டு ஈயா வச்சுட்டு காரியம் என்ன பண்ணலாம். இப்போ ஏகாதேசம் எங்கெங்கெல்லாம் வருதோ அந்த ஆதேசமானது பூர்வ எழுத்தினுடைய பூர்வ பதத்தின் கடைசி எழுத்துக்கும் உத்தரபதம் பின்பதத்தினுடைய முதல் எழுத்துக்கு தான் வரப்போகுது. உப்ப பூர்வபதம், இந்திரா உத்தரபதம். உப்பங்கிற கடைசி எழுத்துக்கும் பின்னாடி இருக்கிற இந்த சத்தத்துடைய முதல் எழுத்துக்கும் தான் பூர்வபத ஆதேசம் வந்து ஏகாதேசம் வரப்போகுது. அந்த ஏகாதேசம் ஒண்ணு இதோட சேர்த்தா என்ன ஆயிடும்? ஊப்பு ஏன் வந்துட்டா நம்ம இந்த ஆவை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இந்திரா அப்படி வச்சு வச்சுக்கலாம், தப்பு இல்லை. இல்லைன்னா உப்பு அப்படின்னு வச்சுக்கலாம் வச்சுக்கோங்க. ஏன் கொண்டு வந்து இங்கேயும் சேர்த்துக்கலாம், இல்லை அங்கே அட்டை ரெண்டு உப்பே ஏந்திரான்னு சேர்க்க முடியாது. ஆனா இந்த வர ஏகாதேசத்தை பூர்வத்து அந்தவத்து முன்னெழுத்துல சேர்த்து அந்தமாவும் வச்சுக்கலாம், இல்ல நான் பழத்துக்கு வச்சுக்கிறேன் பழத்துக்கு ஆதியாவும் வச்சுக்கலாம். அதே மாதிரிதான் சேர்த்து ஏ வந்துருக்கு. ஏவை இந்த பூர்வம் வந்து உபசத்துவம், பரம் வந்து ஈ தாத்தோடைய ஈகாரம், அது ரெண்டுக்கும் சேர்த்தா ஏ வந்திருக்கு. ஏகாரமானது நான் என்ன வச்சு போறேன் இப்போ பூர்வமா இருக்கிற ஆணுடைய ஆங்கா நினைச்சுக்கிறேன். நான் என்ன நினைச்சுக்க போறேன் இப்போ ஆண் பரமாங்கதான் பறந்து போற போறது. அதான் ஏ நான்குக்கு தான் வந்திருக்கு. அதனால நான் ஏவை நான் என்ன வச்சுக்கிறேன் ஆங்கா வச்சுக்கிறேன். அப்போ ஏ ஆங்குன்னு வச்சுட்டா ஆங்காயிடும். அப்போ சிவ ஏகின்னு ஆக்கோ ஏன்றது ஆங்கு ஆங் பரமா இருக்கிறதுனால அந்த ஏஹி ஏஹி அப்படின்னு விருத்தி வர கருத்துக்கு குணமானது வருது அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேவா? புரியுதா? திருப்பி சொல்லலாம். ஓகே சுவாமி. அதே ஒரு உதாரணம் கொடுத்துருக்கேன். ஆங்கிலத்துக்கு சதா ஏகி, அதான் தெரியும் எப்பவுமே வாரம். சதான்னு சதா எப்பொழுதும். அப்போ சதா இப்போ நாயகம் இங்க விருத்தி வந்து வரணும். ஆனால் இந்த ஏகி தாத்துல ஏகி எப்படி வந்தது? இந்த ஆண் உபசர்க்கமும் ஏகி தாத்து சேர்த்து வந்து இந்த ஏவ நான் ஆங்கா நினைச்சுக்கிறேன். அப்ப நினைச்சுட்டு இந்த ஏவானது ஆங், ஆவை காட்டிலும் ஆங் பரமா இருக்கு. அதனால இந்த ஆக்கும் ஆங்குக்கும் சேர்த்து பலவிதமான ஆங்கே ஆங்க இல்லைங்க ஆங் இருக்கு. சதா பிளஸ் ஆயிஹி, ஆயிஹி தான் ஏகின் ஆயிருக்கு. ஆனது உபசர்க்கம் ஆங் உபசர்க்கம் ஏகின் ஆறுது. சதா ஏகின் இடத்துல ஆகாரத்துக்கும் ஏகில் ஆங் பரமாக ஏவ ஆங்கா நினைச்சுக்கிறோம். ஆங்கா நினைச்சுட்டா ஆ காட்டிலும் ஆங் பரமா இருக்கு. ஆக்கும் ஆங்குக்கும் சேர்த்து அறுபமான ஆங்கே வந்துடுது. ஆங்கன்னா ஆங் சனத்துக்கு ஏகாரமே வந்துடுது. இப்ப சது ஆ சது ஏ ஹி சதேஹி சதைஹி ரூபானம். ஆனா சதேஹி ரூபானது ஆயிருக்கு. ஓகேவா? மேல போலாமா? சந்தேகம் இருக்கா? போலாம் சுவாமி. ஏகினாச்சு. இந்த ஊர் தாத்தோட சேர்த்தா கூட இப்ப
ஓடான்னு இப்போ என்ன வரணுங்க அத்தியோடா இத்தியானது வரணும். ஆனால் அத்தியா ஆ இருக்கு. இந்த ஓடா ஓக்குள்ள என்ன இருக்கு ஆண் உபசர்க்கமும் ஓட ஊடகாதுன்னு ஊடா ஊடாகமும் இருக்கு. அப்ப அது ரெண்டு என்ன ஓன் ஆயிருக்கு. அப்போ ஓவன் நம்ம ஆங்கான்னு நினைச்சுட்டா அப்ப அத்திய ஆத்து ஊக்கு சேர்த்து பரவமான ஓகாரமே வந்துடும். அத்தியு ஓடா அத்தியோட ஓகேவா. அத்திய ஓடா ஓடா எப்படின்னா ஆண் உபசர்க்க ஊட தாத்து ஊடா அத்தியோடா அப்படின்னு ரூபமானது மாறுது. இப்போ அந்த ஆ இருக்கு ஓடால ஓ இருக்கு. அந்த ஓக்குள்ள ஆங் உட்காந்து இருக்கு. ஆங்குள்ள இதுல என்ன இருக்கு ஆங்கு உபசர்க்கம் உட்காந்து இருக்கிறதுனால ஆங் பரமா இருக்கிறதுனால இந்த ஆ ஓக்கு சேர்த்து ஓவே வந்துடுது. அத்யு ஓ அத்தியோடா அத்தியனா இன்னைக்குன்னு அர்த்தம். ஓடானா மணப்பெண் மணப்பெண் அர்த்தம். கல்யாணம் அவன் அர்த்தம். நீ கல்யாணம் பண்ணவா சொல்றமே அவ அர்த்தம் அத்தியோடா. ஓகேவா. கேள்வி சந்தேகம் இருக்கா? சுவாமி இத இன்னும் ஒரு தரம் சாதிக்க சுவாமி அத்தியோட. இப்போ பின்ன நம்ம என்ன பார்த்தோம் அந்த ஆ காலத்துல ஆங் பரம பார்த்தோம் இல்லையா. ஆங்கானது ஈ கூட சேர்ந்தா ஓ ஏ வருது. அதே மாதிரி ஊட சேர்ந்தா ஓ வர போறது. இப்ப அத்திய ஆ ஊடா அப்படி இருக்கிறது ஆ ஊடா சேர்த்து ஓவாயிடும் அத்தியோடா அப்படின்னு இருக்கு. இப்ப அத்தியோடான்ற இடத்துல விருத்தி வார்த்தைக்கு பிரசக்தி இருக்கு. அதனால அது அடுத்தது என்ன வந்து வருதுங்க ஆ ஓ சேர்த்து பரவ. ஏன்னா ஆங்கு ஓக்குள்ள என்ன இருக்கு ஆங்கு உபசர்க்கமானது இருக்கு. ஆங் உபசர்க்கம் தான் ஓவாயிருக்கு. அப்ப ஆ ஊ சேர்த்தா ஓவா இருந்தாலும் இந்த ஓக்குள்ள ஆங் இருக்கிறதுனால இந்த ஓவை நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் ஆங்கா நினைச்சுக்கிறோம். அப்போ ஆக்கு மேல ஓ ஆங் ஓ பரமா இருக்கிறது. இந்த ஆகும் ஓக்கும் சேர்த்து ஓவே பரவமான ஓகாரமே வந்துடுது. அத்யு ஓ அத்தியோடா அப்படின்னு சந்தையானது ஆறுது. ஏன்னா இங்க அத்தியோடா வந்து வரணும். அது அடுத்துட்டு ஆங் பரமா இருக்கிறதுனால பருவமானது வந்திருக்கு. ஆ பிளஸ் னா ஏ வரும். ஆ பிளஸ் ஊனா ஓ வரும். அப்படியே சுவாமி கரெக்டா? ஆமா ஓகே. ஆமா. அது கூட அங்க சந்தி குணசந்தி தாங்க. அங்க ஆ ஊசது ஓ வந்திருக்கு குணசந்தி வந்திருக்கு. சரி நம்ம சார். வேண்டிய ஓகே. ஓக்குள்ள நம்ம கேட்டு நடத்தணும். ஓ தானே இருக்கு அங்க பருவம் வராது பிரசக்தி. ஏன்னா பருவம் என்ன தாத்து வாழ்ந்தாதான் வரும்னு இருக்கு. இப்போ ஓடான்றது தாத்து கிடையாது. இப்போ வாழும். அப்ப என்ன ஆயிடும் இது நம்ம பார்த்து பருவம் சொல்லிச்சு அவர்நான் தாத்து உபசர்க ஏகாராதோ தாத்தோ ஓகாராதோ தாத்தோ பரே ஓடான்ற ஊர் தாத்து மேல இது வந்து ஓடான்றது மன பெண் ஆயிடும். பின்பற்றியமா ஆயிடும் பக்கமா ஆயிடும். அப்ப பார்த்து ஓடா அப்படின்னு அப்ப தாத்துவா இல்லாதனால வராம போயிடும். அப்ப அது என்ன பண்றதுங்க விருத்தி வர தடுத்துட்டு இங்க இந்த வார்த்தைனால பரவமான சொல்றேன். குணம் இல்ல பரவமான சொல்றேன். ஓக்கு பரவப்பம் ஓது அவு வரணும் நியாயமா. அடுத்து ஆங்கா இருக்கிறதுனால இது விருத்தி பரவப்பமானது வச்சுக்கோ அப்படின்னா அத்தோட அத்தியோடன்னு சொல்ல கிடையாது. அது ஆகாரத்துக்கு ஒரு உதாரணம் தேவைப்படுறேன். கதா கதா பிளஸ் ஓடா. கதான்னா அர்த்தம் எப்பொழுதுன்னு அர்த்தம். கதா எப்பொழுது சொல்றதா யதா யதா யதா
கேள்விப்பட்டீங்களா? யதா யதா தகாரம், ததா யதா ததா. இந்த வித்தியாசம் தெரியுமா? ரெண்டாவது தகாரம் வந்தால் யதா எப்படியோ அப்படி, யதா ராஜா யதா ததா. பிரஜா. யதா வந்தா அந்த ஆளை பிடிக்கும், யதா எப்படியோ அப்படி, யதா ராஜா ததா பிரஜா, ததா பிரஜா. ஜனங்கள் எப்படி. அப்ப அது அப்ப யதா ததா. மூணாவது தகாரம் யதா ததா வந்தா எப்பொழுதும் அப்ப இந்த காலத்தை பிடிக்கும். யதா ஆகத்தி ததா விருஷ்டிஹி பவதி, யதா ததா. ததா இந்த மூணாவது தகாரம் வந்தா காலம் இருக்கும். இது வந்து ஆளை பிடிக்காம இருக்கு, யதா எப்படியோ அப்படி அப்படி பிடிக்கும். இதான் வித்தியாசம். யதா வந்து ததா அப்படிதான் வரும் ரெண்டும். யதான்னா எப்படியோ அப்படி அப்படி வச்சுக்கணும். இந்த யதா அப்படின்னா அந்த டைம் எந்த எப்போ வந்தானோ அப்போ, யதா கதா அந்த எப்போ வந்ததோ அந்த கதா அப்பொழுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி கதானா எப்பொழுது, எந்த சமயத்தில் அர்த்தம். கதா ஓடா எப்போ திருமணமானவர், எப்போ திருமணம் இவருக்குன்னு கேட்கறத வச்சுக்கோங்க. கதா ஆடூடா. இப்போ இந்த ஆகாட்டு பதில உபகரணம் பரமா இருக்கு. இப்போ ஆகு ஊக்க சேர்த்து ஓ வந்து எடுத்து, அப்போ கதோடா, கதா ஓடா கதோடா அப்படின்னு ரூபமானது ஆயிருக்கு. கதா ஆகாரம் ஓடால ஓடான்றது ஆ ஊடா ஓடான்னு ஆயிருக்கு. இப்ப அந்த ஓடாக்குள்ள ஆங்கிற உபசர்க்கமும் இருக்கிறதுனால இந்த ஓவை நம்ம ஆங்கான்னு நினைச்சுக்கிறோம். அப்போ ஆ ஓ, ஆக்கு ஓக்கு சேர்த்து ஓவே வந்துருக்கு. கதோடா அப்படின்னு ரூபம். கதோடா கிடையாது, கதோடா. சந்தேகம் என்ன இருக்கு? ஓகே. அடுத்த கால பிரகிருதி பாவ சந்தி. பிரகிருதி பாவ சந்தி நெக்ஸ்ட் கிளாஸ்ல. ஸ்பெஷல் தான் நிறைய இருக்கு சாமி. விகல்பமா பண்ணலாம், இந்த மாதிரி ஒண்ணும் ஸ்பெஷல் கேஸ். ஸ்ட்ரெயிட் கேஸே